தேனீயும் புறாவும். வாங்க கதைக்கு போகலாம். அது மழைக்காலம். எனவே காடு பச்சை இலைகளாலும் புதிய பூக்களாலும் நிறைந்திருந்தது. மழை நின்ற இடைவெளியில் அங்கிருந்து அனைத்து பறவைகளும் விலங்குகளும் தங்கள் உணவை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தன. ஒரு புறா தனது கூட்டை சரி செய்து கொண்டிருந்தது. அங்கு கிடைத்த சிறிய உலர்ந்த குச்சிகளை சேமித்து வைப்பதில் அது மும்முரமாக இருந்தது. புறா இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு தேனீ ஆற்றல் சறுக்கிச் செல்வதை கண்டது. தேனீ நனையாமல் தனது இறக்கைகளை உலர வைக்க கடுமையாக முயற்சித்தது. தேனீ துன்பப்படுவதைக் கண்டு புறா மிகவும் வருத்தப்பட்டது. தேனீயை காப்பாற்றும் முயற்சியில் புறா அங்குள்ள மரத்திலிருந்து ஒரு உலர்ந்த இலையை பறித்து தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த தேனீயிடம் வீசியது. தேனீயும் தனது பலத்தை பயன்படுத்தி எழுந்து சிறிது நேரம் உலர்ந்த மிதக்கும் இலையில் அமர்ந்தது. அதன் இறக்கைகள் அனைத்தும் காய்ந்த பிறகு அது தனது உலர்ந்த இறக்கைகளுடன் மகிழ்ச்சியுடன் பறந்தது. மேலும் புறாவிடம், அன்புள்ள நண்பரே, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு பறந்து சென்றது. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.